பண்ணலாமா? சரி, ஐட்டம்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க போ. சீஸ் கேக் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், பட் அது செஞ்சு அதோட பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் எல்லாம் வந்துட்டு கொண்டு வரது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் தான். நீ யோகட் சாப்பிட்ருக்கியா? நானும் சாப்பிட்டது பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் இந்த வயலட் சீஸ் கேக் வீடியோ எங்கள் கண்ணில் பட்டுச்சு. ஜஸ்ட் யோகட் வாங்கி அதில் பிஸ்காஃப் மட்டும் குத்தி வச்சுட்டு 2 hours ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு சீஸ் கேக்குன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. இது எப்படி தான் இருக்கும்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு என்னோட பிஸ்காஃப் கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுட்டு யோகட் மட்டும் வாங்கி அதில் ஃபுல்லாக அந்த பிஸ்காஃபை குத்தி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 hours போட்டு விட்டுட்டோம். இது ஃப்ரீஸ் ஆகிறதுக்குள்ளே வெளியில் செம்ம கிளைமேட்டு, மழை கண்டிப்பாக வரும்னு நினச்சோம். பட் மழை கடைசி வரைக்கும் வரவே இல்லை. மழைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்திலேயே நம்ம சீஸ் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு என்னென்ன ஃப்ளேவர்னு பார்த்தா எனக்கு 2 பேரும் மேங்கோ ஃப்ளேவரை தூக்கிட்டாங்க. நான் தான் மேங்கோ ஃப்ளேவர் எடுக்கலான்ட்டு இருந்தேன். சரி நமக்கு இருக்கவே இருக்குது ஸ்ட்ராபெரி, அதே டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சு பார்த்தா நிஜமாலுமே நல்லா இருந்துச்சுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. வெறும் யோகட் சாப்பிட்டப்போ எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இந்த பிஸ்காஃபோட வரும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இது பிஸ்காஃபில் தான் பண்ணணுன்ட்டு இல்லைங்க, இந்த நைஸ் டைம் பிஸ்கெட் வரும்ல அதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி மேரிகோல்டு இருக்குல்ல அதில் கூட ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.